ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா இறந்து நேற்று போட்டு அம்மா இறந்து 13 வருஷம் ஆச்சு. என்னன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், ஒருவங்க நம்ம கூட இருக்கும் போது அந்த அருமை தெரியாது. அம்மா ஏதோ ஒரு வேலை சொல்லுவாங்க, போமாங்கட்டு உனக்கு ஒரு வேலை இல்லை, போகலனைக்கும் கடைக்கு போன்ற போ நீ போ அப்படின்ட்டு போவோம். ஆனால் இப்போ நம்ம யோசிப்போம், அந்த இல்லாத டயத்தில் இப்போ அம்மாவை கடைக்கு போ வைன்னு சொல்லி இப்படிலாம் சொன்னோம். அம்மாவுக்கு எந்த ஹெல்ப் பண்ண மாட்டோம். அப்போ +2 தான் படிப்பேன். வருவேன், சாப்பிடுவேன், ஹோம்ஒர்க் இல்லதை அப்படியே போயிடும். அம்மாவும் அவ்வளோவா என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் கடைக்கு போகிறாந்தோ எல்லா துணி துவைக்கிறதா அந்த எல்லா வேலையும் அவங்களே பார்த்துப்பாங்க. நான் கடைசி பிள்ளையா, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, வேலைக்கு வேலை பார்ப்பாங்க, செய்வாங்க, இது பண்ணுவாங்க, அப்படி இருப்பாங்க. நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வருவோம், எப்பவும் செய்வோம், அப்படியே லைஃப் போச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் நல்லா அதை படித்து +2 முடிக்கிட்டேன். அடுத்து ஒரு லெவல் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அம்மா இல்லை, அப்படி டோட்டலாக லைஃபு இப்படி எல்லாமே டோட்டலாக அப்படி நினச்சதெல்லாம் அப்படி மாறிடுச்சு. அப்படியே எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க +2 முடிச்சோடனே. ஆனால் அம்மா இறந்துட்டாங்க. அக்கா தான் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அக்காவுக்கு மேரேஜ் அவங்க பண்ணாங்க. ஆனால் அக்கா மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா நான் கடைசி பொண்ணா, இப்போ என்னை யார் பார்த்துக்குவா, கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அக்கா மேரேஜ் பண்ணாங்க. குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம், இப்போ வரையும் கஷ்டம்தான். என்ன தான் இருந்தாலும் தாயின்னு ஒன்று இல்லைன்னா நம்மளுக்கு கஷ்டம்தான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே சொல்கிறேன். நல்லது கெட்டதுக்கு கூட இல்லாதப்ப நம்ம குழந்த பிறக்கும்போது அக்கா பக்கத்தெல்லாம் பார்ப்போம். அவங்க அம்மா கூட இருப்பாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, வைப்பாங்க, நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, பேசுகிறது, வைக்கிறது இப்போல்லாம் பார்க்கும்போது எனக்கு அழுகையாக வரும். சரி, நம்ம குழந்தைங்க நம்ம அம்மா இருந்தால் வெளியே பார்த்துட்டு நமக்கு அம்மா இல்லையே அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா மிஸ் பண்ணி குழந்த அந்த டயத்தில் கூட்டிருக்க இல்லை, அம்மா அப்பா மிஸ் பண்ணும்போது செய்யும்போது ரொம்ப அழுவேன். இப்போ நம்மளுக்குள்ள எங்களுக்குள்ள ஏதாவது சண்டையோ ஏதாவது சின்னதுனாலும் நம்ம அம்மா வீட்டுன்னு சொல்லி அந்தளவுக்கு சண்டை போட மாட்டாங்க வீட்டில், அந்தளவுக்குலாம் பிரச்சனை வராது. எதாக இருந்தாலும் அது ஆதரவாக அம்மா இருக்கிற மாதிரி வரவே வராது. அம்மா மட்டும் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. அம்மா இருக்கிற வரையும் நல்லா பார்த்துக்கோங்க, எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு அவ்வளோ கஷ்டம். ஏன்னா நான் தான் கூடயே இருப்பேன், கடைக்கு போனாலும் பின்னாடியே ஓடுவேன், எங்கே போனாலும் பின்னாடியே ஓடுவேன். அந்த மாதிரி பின்னாடி சேலையை பிடிச்சிட்டே திரிவேன். திட்டுவாங்க எல்லோரும். +2 படிக்கிற எங்கள் அம்மா ஸ்கூலில் என்னை விடுவாங்க, கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி கைக்குள்ளேயே தான் இருப்பேன் நான் எப்போவுமே. அப்படி இருந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.